ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வாட்டர்காஸ்ட் டீம்லேருந்து குமார். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஷூட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். லொக்கேஷனுக்கு ஒரு பார்க்குக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க, அந்த ஸ்கூல் பர்ட்ஸ் லவர்ஸ்லேருந்து அந்த ஸ்வேதா அண்ட் கோகுல் இருக்காங்களா, அவங்களோட பேரை வச்சு ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. அந்த பேரை வச்சு தான் ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தம்பிங்களா, ஏண்டா டேய் கோகுலே, உங்களெல்லாம் டைலாக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தா நீங்கள் அரட்டை அடிச்சிருக்கீங்க ஜாலியாக. அவர் லேட்டு, அவர் அங்கே அவர் பேசிட்டு வராரு, அதுக்குள்ளே பேசி முடிச்சிட்டோம். சரி, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டைலாக் மட்டும் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஒரு டைலாக் சொல்கிறேன், ஒரு லைன் சொல்லுவாங்க. தப்பாக சொன்னீங்கன்னா கல்லால் அடிப்படி அந்த கல் மட்டும் எடுத்து வச்சுருங்க. எப்படி கனிகா என்ன பண்ணுறான்னு தெரியல. ஃபஸ்ட்டு கோகுல் பேசு. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுங்க. பேசுங்க. இப்போ வந்து அவங்க ரிஹர்சல் பண்ணது வந்து நம்மளுக்கு இப்போ பேசி காட்ட போகிறாங்க. கரெக்டாக பேசுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க ரெடி, ரோலிங் ஆக்ஷன். ஆனால் அவரே பேசணும். ரோலிங் ஆக்ஷன். ஏன் வாங்கி தர போறீங்களா? நான் ப்ளூ ஷர்ட், அவன் நீங்கள் என்ன கலர்? கண்டுபிடிச்சிட்டேன். பிங்க் ஷர்ட் ப்ளூ லுங்கி தானே? ஒன்றுங்கெல்லாம் லுங்கி கட்டுறாங்க. ஓ, அது ஒன்றா? டைலாக் மாற்றிட்டாங்க பார்த்தாங்க. டேய் ராஜ், இந்த கல் எடுத்துருவா. லுங்கி கட்டுறாங்க, அதுதானே வரும். ஓ, அது பையனா அப்படிங்கிறதுக்கு, ஓ அது பொண்ணா அப்படின்னு சொல்லுங்க. சரி டேய் சரி, இல்ல 4 நாளா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் வந்தா தப்பா தான் சொல்ல போற நீ. இன்னைக்கு என்ன புதுசா தப்பான மாதிரி ஃபீல் பண்ற? ஆமா, கனகராஜ், இந்த ஷூட் ஆல்ரெடி இந்த ஷூட் நடந்திருக்குல்ல. இந்த ஷூட் நடந்திருக்கு. இந்த நாயினால சொதப்புனால மாதிரி ரீஷூட் பண்ணுங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. இதே டைமிங் நான் வர லேட் ஆயிடுச்சு. என்னால தான் லேட் ஆயிடுச்சு. வாட் மிஸ்டேக்? அது பொண்ணு. I have no what mistake about that. இங்கிலீஷ் பேசல. பொண்ணு ஒரு இங்கிலீஷ் பேசல. டயலாக் தப்பா பேசிட்டு இங்கிலீஷ் பேசுறடி. சரி, நாளைல இருந்து இங்கிலீஷ்ல நீங்க டயலாக் எழுதுறீங்க. கோகுல் வந்து அடிப்பாங்க. அவ தமிழ்லயே தடுமாறிட்டுறா. சின்ன வேர்டு அதுவே வளர்றா. இது இங்கிலீஷ்ல கிழிச்சிருவாங்க. ஏய், இங்கிலீஷ்ல பேசுறேன் நான். நீங்க பேசுங்க, 4 வார்த்தை உடாம பேசுறா. இப்போ இருக்கிற டயலாக் இங்கிலீஷ். இப்போ இருக்கிற டயலாக் கிராமர் மிஸ்டேக்லாம் வரும். நாம என்ன கிளாமர் மிஸ்டேக்கா? கிராமரா பாப்பீங்க. கிராமரா என் காதுக்கு கிளாமர்னு கேட்டுச்சுடாதான். கிளாமர் பாருதா, இவனுக்கு அதான் கேட்டிருக்கு. புஷ்பா 2 எத்தனை டைம் பார்த்தா தெரியுமா? புஷ்பா 2 படத்தை வந்து 2-3 டைம் தான் பார்த்துருப்பாங்க. வர பாட்டு தான் திரும்ப பார்த்துட்டு இருந்தான். பாட்டை போட்டவன் டான்ஸ் ஆடினவன் யாரும் இந்த டைம் பார்த்துருக்க மாட்டாங்கடா. சரி, அவன டைம் பார்த்துருக்கு. சரி, நான் ஒண்ணா வாங்க. இருங்க, தப்பு நடக்குது. அப்புறம் இந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங் இவர் ஃபீல் பண்றாரு. பாட்டை கேட்டு எத்தனை டைம் நீங்க ஃபீல் பண்ணீங்க சார்? சொல்லுங்க கொஞ்சம். கோகுல் சார், நான் போட்டதை நான் தான் ஃபீல் பண்ணுவேன். சத்தியமா சொல்றேன், அந்த பாட்டு நான் இப்போ முழுசா கூட பார்த்தது முழுசா. அன்னைக்கு ஸ்டுடியோல உட்காந்து அத்தனை டைம் பார்த்துருந்து ஏன்டா போய் பேசுற? நம்ப மாட்டாங்க. நீ கவலைப்படாத, கட் பண்ணிடுவோம். நாங்க போய் பேசுறல, அதனால கட் பண்ணிடுவோம். சத்தியமா நான் கடைசியில் அது பொண்ணு அப்படி சொல்லிட்டேனா, அது மட்டும் மிஸ்டேக் தானே. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? அது வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி டைம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பாய். கோகுல், நீ ஒரு பாய் சொல்லிடு. கவலைப்படாத, கட் பண்ணிடுறேன். சரி, பண்ணு ஏதா கேமராமேன் சொல்லிட்டேன். இங்கே எங்கடா பார்க்குறீங்க? அங்கே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. இதான் நம்ம கேமராமேன் இங்கே. அவரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு கேமராமேனு. ஆனால் அவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க 2 பேரும். அந்த ஹீரோ இவர் தான், இந்த ஹீரோயின் இவங்க தான். சொல்கிற பேச்சை மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் போலையே. கேமராமேனோட கஷ்டத்தை நீங்களே பாருங்க. ஒரு இடத்து பேசுங்கண்ணா. இல்லைடா, கேமராமேனை காமிக்கலான்னு முதல்ல ஓடிடுற நீ. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து சரவணம்பட்டி பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல தான் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு பார்க்கு. ஆக்சுவலாக அந்த பார்க்கில் 2-3 வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பார்க்கு. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதிகம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த இடத்த சூஸ் பண்ணுவோம் நாங்கள்.
கையில் காட்ட வேண்டாம், சும்மா பாருங்க அப்படியே பார்த்து. அவ்வளோதான். இப்போ இங்கே எடுக்க வேண்டிய சீன் முடிஞ்சுது. அடுத்து வேறு லொக்கேஷனுக்கு போக போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பாய்.